அவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுதான் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவருக்கு வாழ்வு அவர் கையில் இராது. துர்மார்கனை ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக சொல்றாரு. துர்மார்குடைய வாழ்வு அவன் கையில் இல்லை, கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. மரணமும் ஜீவனும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அதனால இன்னொரு காரியம் பார்ப்போம். 21:16 அதான் துர்மார்குடைய ஆலோசனை தூரமாக இருப்பதாக ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 22:18 யோபு 22:18 வாசிப்போம். 17:18 தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும். சில பேருக்கு ஆண்டவர் நன்மை கொடுத்துருப்பார், நிறைய வசதி வச்சிருப்பாரு, தேவனை கனம் பண்ண மாட்டாங்க. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும், சகல விதமான நன்மையாக நிரப்பி இருந்தாலும் அவங்க அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவரான எங்களுக்கு என்ன ஆகும் என்கிறார்கள். அதே தான் அப்படி சொல்றோம். சரி, அதனால இன்னொரு வார்த்தை பார்ப்போம். யோபு 22:17 வாசிப்போம். யோபு 22:17 வாசித்தாச்சு. ஹல்லேலூயா. யோபு 24:23 வாசிப்போம். இதை பாருங்க, துர்மார்க்கரு ஜனங்கள்லாம் இன்னைக்கு கூட இயேசு எங்களுக்கு வேணாம், கிறிஸ்தவம் சொன்னா வீடு விட மாட்டேன்னு சொல்றாங்க. பைத்தியக்காரங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம நான் காசு கொடுக்கறது இல்லையா? சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம ஜனங்க நமக்கு உதவி செய்யுங்க. நம்ம ஜனங்க 10 வீடு வச்சு ஒரு வீடு ஃப்ரீயா விட முடியுது. அவங்கனால மனசு இருக்கா? உங்களுக்கு மனசு இல்லையா? ஒரு கிறிஸ்தவம் இன்னொரு கிறிஸ்தவம் தாங்க மாட்டேன்னு சொல்றானே, அவனும் பண ஆசையோட தானே இருக்கான். 4 வீடு இருந்தா ஒரு வீடு விட 2 பேருக்கு விட முடியாது. அநேக பேர் சத்தியத்தை கேட்டு ஓடி போட்டாங்க, சீசருங்களா நிறைய பேர். சரி, இருக்கட்டும். யோபு 24:23 தேவன் அவருக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால், சில பேருக்கு என்ன பண்ண, சுகவாழ்வை கட்டளையிடுறார் தேவன் அவங்க சுகவாழ்வை கட்டளித்தா அதன் மேல் உறுதியாக நம்பிக்கை வைக்கிறான். நல்லா சுகமா இருந்தாக்கா அது மேல உறுதியா நம்பிக்கை வைக்கிறான். கத்த மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லை, அவன் உறுதியா. ஏசை 26:3 உறுதியா இருக்குன்னு நம்பிக்கல. எங்க உறுதியா? எங்க சுகவாய்வை கட்டளையிட்டு அதுல மொத்தம் உறுதியா இருக்கும். சுகவாய்வு கட்டளையிடுறாரு, அதன் உறுதியாக நம்பி வைக்கிறான். ஆகிலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு விரோதமா இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யோபு 15:15 3வது வார்த்தையில் நான் படிக்கிறேன். பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கம் பண்ணலாமா? நீ பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைக்க பண்ணுகிறீர். சில பேர் ஏதாவது பேசி ஜபம் பண்ணாத ஜபத்துக்கு தடை பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. என்ன ஜபம் பண்ணி என்ன பண்ண ஆண்டவர், என்ன சர்ச்சுக்கு போய் என்ன ஒன்றும் கிடைக்கல, ஜபம் பண்ணி ஒன்றும் கிடைக்கல. அப்படி ஜபதானத்தை மற்றவங்களுக்கு என்ன பண்ண, சோர்வு உண்டாக்குறாங்க பேச்சில். இங்க என்ன சொல்றாரு, நீ பயபக்தியை வீணென்று பிரயோஜனமில்லாத வார்த்தைகளினாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? நீ பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைக்க பண்ணுகிறீர். உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. நீ தந்திரமுள்ளவர்களை நாவே தெரிந்து கொண்டீர். நான் அல்ல, உம்முடைய வாயே உமக்கு குற்றவாளி என்று தீர்க்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பாரு, ஜப தியானத்தை குறைக்க பண்ணியிருக்கிறார்கள். என்ன கூட கேட்பான், ஏன்பா எப்போ பார்த்தா கஷ்டம் சொல்றிய? யாருக்கு கஷ்டம் இல்லை? எல்லாருக்கும் தான் பண கஷ்டம் இருக்கு. பணப்பிரியம் பணத்தால் திருப்தி அடையாது, செல்வப்பிரியம் செல்வத்தால் திருப்தி அடையதில்லை. நான் சொன்னேன், ஒன்று எங்ககிட்ட இருக்கு. ஏசு சொன்னா போல அப்போ சமூகம் சொன்ன, என்கிட்ட சமாதானம் இருக்கியா?
விலையேற்றப்பட்ட சமாதானம் எங்கள்கிட்ட இருக்கு. ஹalleluya. அது உங்ககிட்ட இல்லை. பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? சரி, கர்த்தர் நல்லவர். நீங்க சொன்ன நீ பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜபத்தியானத்தை குறைக்கக்கூடாது ஜபத்தியானம். சரி, அடுத்தது பார்ப்போம். யோபு 12 யோபு 12 6, 7, 8 வசனத்தை படிப்போம். கள்ளர்களுடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு, தேவனை சங்கோஷப்படுத்துவர்களுக்கு சங்கோஷங்களும் உண்டு. அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். மிருகம் போதிக்குது. இன்னைக்கு பீலையா மிருகம் போதிக்கலையா? இதுக்கு நான் என்ன தப்பு பண்ணியாச்சு? மிருகங்கள் சிலது நல்லது இருக்கு, அது பேச முடியல சொன்னா கூட அது செய்களை அநேக காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக. சரி, இருக்கட்டும். இப்போது மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். ஒன்று போதிக்கும், ஒன்று அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரிக்கல். பூமி கிட்ட போய் எங்க விசாரிக்க போறேன்? கர்த்தர்கிட்ட விசாரிக்க மாட்டேன்னு சொல்றேன். கர்த்தர்கிட்ட விசாரிக்க தாவீது அடிக்கடிக்கே கர்த்தர்கிட்ட போய் விசாரிப்பான். ஆனா நம்ம மனுஷனுங்க கர்த்தர்கிட்ட எங்க விசாரிக்கிறாங்க? போலியான ஒரு சாமியார், ஒரு போலியான போதைகிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவன் கண்ணி வைக்கிறான். சரி, போட்டோம், எப்படியாவது போட்டோம், நமக்கு என்னாச்சு? அல்லது பூமியை விசாரித்துக்கள், அது உமக்கு உபதேசிக்கும். பூமி உபதேசிக்குதாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சில சமயம் பாருங்க, அதுக்காக கம்முன்னு சில ஜபமே பண்ண மாட்டேன். மலை மேல போய் கம்முன்னு உட்காந்துருவேன். பூமி அது உங்களுக்கு உபதேசம். சமுத்திரத்தின் மச்சங்களை கேளாம். நல்லா அச்சு சாப்பிட்றோம். மீன் குழம்பு, வறுத்த மீன் எல்லாம் சாப்பிட்றோம். ஆண்டவர் மீனை வறுத்து கொடுத்தாரு, சாப்பிட்டாங்க சீசருங்க. பாவமா இருக்கு, இருக்கட்டும். சமுதிரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்குமா? 4 காரியங்கள் இருந்து கூட கர்த்தரை வேணான்னு சொல்றாங்க. கர்த்தரை ஆஸ்வதிக்கிறாரு, ஆனா கர்த்தரை மறுதளிக்கிறாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவக்குள்ள அப்படிதான் இருக்காங்க. சில பேர் சொல்றாங்க, என்னுடைய சாமர்த்தியான சம்பாதிச்சம். அப்படிதான் சொன்னார் தானியல்ல, என்னுடைய பராக்கிரம சாமர்த்தியம் ஒன்றும் கிடையாது. அதான் சொல்லியாச்சு, பராக்கிரமத்தால பலத்தாலும் தேவனுடைய ஆவியால ஆகும் சொன்னார். தேவனுடைய ஆவியை பின்பற்றுங்க. துர்மார்க்கம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா, துர்மார்க்கம் 21:30 சொல்லப்பட்டிருக்கு. துர்மார்க்கம் ஆபத்து நாளுக்காகவும் கோபம் நாளுக்காகவும் கொண்டு வரப்படுகிறார்கள். முடிப்போம். யோபு 30 சொல்லி முடிக்கும். யோபு 21:30 வார்த்தை பார்ப்போம். யோபு 21 துர்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான், அவன் கோபைக்கினி நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். அதனால நிறைய காரியங்கள் துர்மார்த்தை கொடுத்துருக்கு. நீங்க சங்கீதம் 73 படிங்க. அதே போல யோபுல துர்மார்க்கம் பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்க காரியம் ஆகலே சொல்லிட்டு பார்க்காதீங்க. அது எரியமையா சொன்னா போல ஆகாதுன்னு காரியம் வாய்க்குத சொல்றா போல நீங்க சொல்லாதீங்க. தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரு? அவர் சொல்றாரு, ஆகாதுன்னு வாய்க்கிறது என்ன, துரோகம் செய்ய சுகித்திருக்கிறது என்ன சொல்றாரு. இருக்கட்டும், ஆனா நம்ம எங்க இருக்கோம்? தேவனுக்குள்ள இருக்கோம். சங்கீதம் 73:23 சொல்லப்பட்டு அவர் கரம் நம்மளை பிடித்திருக்கான். துர்மார்க்க சர்க்கிளை வீரம், ஆனா நம்ம வீழ மாட்டோம். அதனால தேவனை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.